ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி vlogs. இது செவ்வாய்க்கிழமை ஈவினிங் போல் நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். 4:30க்கு மேலே தான் எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீ குடிச்சிடலாம் அப்படின்ட்டு நல்லா சுட சுட டீ போட்டு குடிச்சிட்டு என்னோட ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூன் போல் எனக்கு ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிட்டதால ஈவினிங் எனக்கு அந்த அளவுக்கு வந்து வேலை இல்லை. உப்பு செடியெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டி இருந்தது. அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கையோட நான் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிட்டேன். உப்பு செடியெல்லாம் நம்ம ஃப்ரைடே ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் எப்பயுமே கொஞ்சம் காலியான உடனே அடிக்கடி நாங்கள் ஃபில் பண்ணிடுவோம். ஃபுல்லாக காலி ஆகிற வரைக்கும் வச்சுக்காதீங்க, அது வீட்டுக்கு நல்லதில்ல. அதனால ஜாடி எப்பவுமே நிறைஞ்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க்கும் இருந்தது. அப்படியே ஷாப்பிங்கும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்பா சொன்னதால நான் அதுக்கும் வந்து லிஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வராகி அம்மனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேன்னு கூட சொல்லலாம். வசந்த பஞ்சமி, February 14th புதன்கிழமை வசந்த பஞ்சமி. அதனாலேயே நான் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூன் போலவே வெசல் வாஷஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்து மாப் போட்டு முடிச்சிட்டேன். இந்த கவுண்டர் டாப் மட்டும்தான் எனக்கு பேலன்ஸ் இருந்ததால நான் அதை இப்போ பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் 6 o'clock. இன்னைக்கு டியூஸ்டே அப்படிங்கிறதால நடுவீட்டு விளக்கு, குலதெய்வ விளக்கு, அதுக்கப்புறம் வராகி அம்மன் விளக்கு இது மட்டும் நான் ஏற்றி வச்சிருக்கேன். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். ஸோ அவருக்கும் பூஜை பண்ணிட்டு தீப தூபம்லாம் காட்டிட்டு கொஞ்ச நேரம் வீட்லயே உட்காந்துருந்தோம். பூஜை முடிச்ச உடனே கிளம்ப வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். இங்க வீட்ல இருந்து கிளம்பும் போதே ஷார்ப்பா 6:30 ஆயிடுச்சு. ஸோ அங்க போயிட்டு ஷாப்பிங் பண்ணணும். அது போக எனக்கும் கொஞ்சம் வெளியில ஒர்க் இருந்தது. வீட்டுக்கு கொஞ்சம் கிராசரிஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதனால சூப்பர் மார்க்கெட் வந்திருந்தேன். அப்பவும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்டும் வாங்கியிருந்தேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருந்ததால எனக்கு வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோல்டு வின்னர் இது வாங்கறதுக்கு தான் நாங்கள் மெயினாக சூப்பர் மார்க்கெட்டே போனோம். இந்த பொரிக்கிறது, இந்த வடை சுடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் வீட்டில் யூஸ் பண்ணுறது. மற்றதுக்கெல்லாம் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆயில், உப்பெல்லாம் வந்து வீட்டில் எப்பயுமே குறை இல்லாமல் வாங்கி வச்சுடுவோம். கடலை எண்ணெய் கடலை வீட்லேயே வாங்கி அதை வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். நல்லெண்ணெயும் இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயிலும் மட்டும் நாங்கள் வெளியில் வாங்கிப்போம். எனக்கு இந்த கிரீன் கலர் லேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால அப்பா இதை வாங்கி கொடுத்தாரு. இது சாப்பிட்டுட்டே நான் டின்னரும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கேரட் தோசை தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 2 போல கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நிறைய தண்ணி ஆட் பண்ணி அரைக்க வேண்டாம். அதை அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஜூஸ் மாதிரி போட்டு நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு கரைக்கும் போது மாவு ரொம்ப தண்ணி ஆயிடும். ஆல்ரெடி தோசைக்கு தேவையான மாவு நான் கரைச்சி வச்சுட்டு இருந்தேன். ஸோ கேரட் தோசைக்கு தேவையான மாவை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன். டைம் இல்லை, கொஞ்சம் லேட்டாக வந்ததால அதனால இன்னைக்கு சோம்பேறி சட்னி போல ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, 2 வரமிளகாய் இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக புளி, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். ஒரு கரண்டி போல எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து போல ஆட் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு வரமிளகாவை 2ஆ பிச்சு போட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கடைசியா பெருங்காயம் ஆட் பண்ணி சட்னியில தாளிப்பு எடுத்து கொட்டிக்கிட்டேன். அவ்வளவுதான், இன்ஸ்டன்டா ஒரு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா இருக்கும். நல்லா ஸ்பைசியா சாப்பிடுறவங்களுக்கு இது வந்து நல்லா செட் ஆயிடும். கேரட் தோசை செய்யறதுக்கு தவா நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தவா நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்பதான் அந்த பொன் நிறத்துல வந்து நம்மளுக்கு தோசை வந்து கிடைக்கும். சட்னி வந்து காரமா இருந்ததால நான் கேரட் தோசை மட்டும் தான் குட்டீஸ்க்கு வந்து ஊட்டி விட்டேன். வெறுமனே அந்த தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வந்து டேஸ்டா இருந்தது. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அது கூட இந்த கார சட்னி வேற லெவல்ல இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டின்னர் முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். கிராசரி வாங்கிட்டு வரும்போது அப்படியே வெஜிடபிள்ஸும் நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தா ஒர்க்கே வந்து முடியாத மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஒர்க்குக்கே போவேன். இஞ்சியும் பூண்டும் நான் கொஞ்சம் பல்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலி ஆயிடுச்சு. அதை வந்து நான் அரைச்சி வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த கிராசரிஸும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் நான் அன்பேக் பண்ணிட்டேன். கம்மியான கிராசரிஸ் தான், அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஒரு சில ஐட்டம் மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதால காலியானதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதையும் கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா ஒர்க் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பேக்கரியில் நல்ல சுட சுட வந்து இந்த பிஸ்கெட் வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதை ஒரு 1/2 kg வந்து அப்பா வாங்கி கொடுத்தாரு. நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்பு வந்து பாப்பாவை பார்த்துக்கிட்டான். இப்பெல்லாம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாப்பாவை வந்து அப்புவே பார்த்துக்கிறான். பாப்புவும் இப்பெல்லாம் அவங்க அண்ணன் இல்லைன்னா இருக்கவே மாட்டேங்கிறான். நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஒர்க் பண்ணும் போது இந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கிறது இல்லை.
அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பசங்க தூங்குனதுக்கு அப்புறம் நாளைக்கு வசந்த பஞ்சமி இல்லையா, அதுக்கு தேவையான பூஜை வேலைகள் எல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் vlogல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா பாருங்க. டாடா பை பாய்.